மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருதுல்ல, ஒரு பர்சனல் வருதுல்ல, அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருல்ல. ஸோ பீங் இன் சீன் ஆக்டிங் இதை கூட நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சார் நான் இதெல்லாம் விடுங்க சார். மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த விக்ரம் அதோட நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்த பாய் சார், எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது. ஸோ எவ்ரிதிங் இஸ் லேர்னிங் ரைட். உங்களோட நான் நேற்று வந்தேன், நான் வேறு லாங்குவேஜில் இருக்கேன். அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்களே. என்னோட மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருதுல்ல, ஒரு பர்சனல் வருதுல்ல, அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருல்ல. ஸோ பீங் இன் சீன் ஆக்டிங் இதை கூட நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்தவங்க எந்த ஈகோவும் பார்க்காம வெரி குட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர் இது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மும்பையில் வந்து நான் தங்கிட்ட ஹோட்டலில் அங்கே அதுக்காக சொன்னாங்க. நான் வந்து நான் பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்க ஒரே கையில் ஆஃபீஸ் தான். ஒரு விஷயம் நீ கண்டில்லை, ப்ரூஃப் இருக்குது. വിജയ് സാർ ഇത്രയും പടങ്ങൾ ചെയ്തു അതായത് വളരെ നിങ്ങൾ സാർ ഇത്രയും പടങ്ങൾ ചെയ്ത് സ്വന്തമായിട്ടൊരു ഐഡന്റിറ്റി ഉണ്ടാക്കിയ ഒരു ആക്ടറാണ് താങ്കൾ. പക്ഷെ ഇത്ര സിമ്പിൾ ആയിട്ട് ഡൗൺ ടു എർത്ത് ആയിട്ട് ഇരിക്കാൻ എങ്ങനെ സാധിക്കുന്നത്? எவ்ரி டைம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, உங்க நான் சிரிச்சு பேசுகிறேன்ல, ஆனால் உங்கள் கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாக்கிரதாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணும். ஒரு முறையும் கேமரா முடிக்கும் ஒரு பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குறது என்ன வச்சுருக்கேன்னு டேரக்டர் சீன் எழுத சொல்லும் போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறை கொஸ்டின் இருக்குது சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிருவேன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்லை சார். இதில் என்ன சார் நான் வந்து வர்றது. ஸோ இட் இஸ் அந்த நான் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால் எதுவும் நடக்கலை சார். இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் எனக்கு படம் பண்ணேன் சார். உங்கள் முகங்களில் ஒரு சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், இந்த கேள்வி பதில் செஷனே செத்துரும் சார். அது புரிதுங்களா? இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோட விஜய் விஸ்வநாத் சொல்லிட்டு, அவர் மலையாளி தான். ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நானும் அவரும் ஆரம்பம் டைம் படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எழுதுனான்னு சொன்னார். ஸோ ஆரம்பம் டைம் தான் ஃபஸ்ட் நான் டயலாக் அவரோட சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனேன் சார். ஓகே, அப்போ அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். எப்படின்னா ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்கு போய் கதவை முடிக்கிறாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தர் எல்லாம் அந்த கையெழுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார்? இப்படி அவன் நானும் நடந்ததுக்கு மட்டும்தான் வந்துட்டுருக்கான். ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனில் தான் நாங்கள் யாருன்னா எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் வி டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இதில் ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்றுமே இல்லை சார் இதில். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச்.